தெரிந்த ஒரு வசனம், தேவன் தேடும் ஒரு ஊழியன். என்னோடு சேர்ந்த எல்லாரும் எசேக்கியேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை, ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இது தேவனுடைய அங்கலாய்ப்பு, தேவனுடைய குமுறல், தேவனுடைய ஆதங்கம். அங்கே ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தமிழ்ல ஒரு மனுஷன் போட்டிருக்குது, ஆங்கிலத்துல தரிசனம் பெற்ற மனிதன். இல்ல சொல்லுவீங்களா? தரிசனம் பெற்ற மனிதனை தேடுகிறேன், ஆனால் இல்லை. என்னை விட ஐயாவுக்கு ரொம்ப நீண்ட அனுபவங்கள் உண்டு ஊழியத்துல. ஆரம்பம் முக்கியம் அல்ல, முடிவுதான் முக்கியம். எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி முடிக்கிறோம். அநேகருக்கு நல்ல ஆரம்பம், ஒரு சிலருக்கு தான் நல்ல முடிவு. Many have good beginnings, but few have good endings. ஐயா பார்த்திருப்பார். பிரம்மாண்டமா ஆரம்பிப்பாங்க, ஆனா ஒண்ணு இல்லாம போயிடும் வாழ்க்கை. சில பேர் ஒண்ணு இல்லாம ஆரம்பிப்பாங்க, பிரம்மாண்டமா இருப்பாங்க. நீங்க எதை விரும்புறீங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாமே வயசானவங்களா இருக்கிறீங்க, பரவாயில்லை. கவனிங்க, வயசு முக்கியம் இல்ல, நான் வாழும் வாழ்க்கை தான் முக்கியம். நான் எல்லா இடத்துல சொல்லுவேன், எவ்வளவு காலம் வாழன்றது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறோம். நீ ரொம்ப பேர் ரொம்ப நாள் வாழ்வாங்க, அர்த்தமே இருக்காது. பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன், மரித்தேன், இது ஆடு மாடு கூட செய்யுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் தேவை. நாம் மரித்தாலும் நம்முடைய கிரிகள் பேச வேண்டும். 87ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனம் 5ஆம் வசனம், 87:5 போடுங்களா? 87:5, இன்னான் இன்னான் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான் என்று சொல்லப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, அதுக்கு உங்க பேரை போட்டுங்க, எல்லாம் வாயை திறந்து. நல்ல ஊழியனுக்கு காயங்கள் உண்டு. காயம் இல்லாத பாஸ்டர் யாருமே, நம்ம சந்தோஷமா இருக்க நேரமே பிரசங்க மாட்ட நேரம் தான். அதே அங்கிருந்து ஒரு விசுவாசி மறைச்சு பார்த்து அந்த சந்தோஷம் போயிடும். புரிதா? புரியலைங்களா? நம்ம சந்தோஷமா இருக்க நேரமே பிரசங்க மாட்ட நேரம் தான். அதுலயும் ஒருத்த முன்னாடி உட்காந்து அப்படின்னு நம்மள மேலும் கீழே பார்த்துக்கிட்டா போயிடும். அதனால ஊழியம் என்பதே போராட்டம் தான். அடிக்கடி சொல்லுவேன், ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். புரியுதுங்களா? ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி. எத்தனை பேருக்கு பிக் மினிஸ்ட்ரி வேணும்? You have to face the big problem. சில பேருக்கு ப்ராப்ளமே இல்லை, காரணம் ஊழியமே இல்லை. உலகம் சுற்று வாலிபர்கள் நிறைய ஒரு இது இந்த மாசத்துல எனக்கு ஒரு 10வது ஊழியர் கூட நினைக்கிறேன். கடந்த திங்கட்கிழமை மாரநாத ராயபுரம், அதுக்கு முந்தின நாள் பிகேஎன். நீங்க வந்தீங்களோ? ரைட். நம்முடைய வாழும் காலங்கள் கொஞ்சமா இருந்தாலும் வாழும் காலத்துக்கு அர்த்தம் வேணும். நம்ம சொல்ல மாட்டீங்களா? அது சொல்லுங்க, சொல்லப்படும். சத்தமா சொல்லுங்க, சொல்லப்படும். சத்தமா உங்களை பற்றி, உங்க ஊழியத்தை பற்றி, நீங்க செஞ்ச நல்ல காரியங்களை பற்றி, தீமையான காரியங்களை பற்றி என்ன பாருங்க, இங்கேயும் சொல்லப்படும், அங்கேயும் சொல்லப்படும். நம்புறீங்களா? இங்கேயும், இங்க காசு கொடுத்து சொல்லப்படும், அங்க காசு கொடுக்காம சொல்லப்படும். புரியலையோ? இங்க காசு கொடுத்தா சொல்லப்படும், அங்க காசு கொடுக்காவிட்டா. இப்போ சென்னையில தயானந்தம் ஐயா இருந்தார். அவர் மாரநாதாவில படித்தவர். நானும் அவரும் 70 நண்பர்கள், 70 நண்பர்கள். நல்ல ஒரு உண்மையை சொன்னா, கொடுத்து சிவந்த கரம் அப்படின்னு அவருதான் பொருந்தோம். அவர் நன்மை பெற்ற நிறைய பேர் இங்க இருப்பீங்க. நான் இன்றைக்கு அவருக்கு பலவீனம், சுகவீனம். அவர் சொல்றாரு, ஸ்டீவன் என்னை அதாவது ஒருத்தருடைய வந்து பார்க்கறதே இல்லை, என்னை ஒருத்தரோட வந்து, ஆமா, இந்த உலகத்துல யாரையும் நம்பாதீங்க ஆண்டவரை தவிர. இந்த பூமியில யாரும் ரொம்ப சார்ந்துடாதீங்க. அப்படி சார்ந்துட்டீங்கன்னா நம்மளோட சீக்கிரம் போயிடுவாங்க. விளங்குதா? இந்த பூமியில யாரையும், யோனா ஆமனுக்கு செடி மித்த சந்தோஷப்பட்டால் ஆமனுக்கு செடி பட்டு போயிற்று. இன்னைக்கு செய்திக்கு வருகிறேன். சொல்லுங்க, எசேக்கியேல் புஸ்தகம்
ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இந்த வார்த்தை எடுத்துட்டீங்களா பிரதர்? ஒரு மனுஷனை தேடினேன். என்ன பாருங்க ஊழியக்காரங்கள்லாம், முதல்ல நல்ல மனுஷனா இருங்க, இரண்டாவது நல்ல கணவனா இருங்க, மூணாவது நல்ல தகப்பனா இருங்க, நாலாவது நல்ல கிறிஸ்தவனா இருங்க, ஐந்தாவது நல்ல ஊழியக்காரனா இருங்க. புரியல? பி எ குட் மேன். முதல்ல யாரா இருங்க? நல்ல சத்தமா சத்தமா. அப்புறம் ஆவியில குதிங்க, ஜம்ப் பண்ணுங்க, ரெவரண்ட் டாக்டர் எல்லாம் போட்டுங்க. யாரை பார்த்தாலும் டாக்டர் தான். டாக்டர் அதிகமாயிட்டாங்க, நர்சஸ் குறைஞ்சிட்டாங்க. வேற ஒரு மனுஷன் சொல்லுங்க எல்லாரும். there is no description. படிப்பு தேவையில்லை, அந்தஸ்து தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கலர் தேவையில்லை, கேஷ் தேவையில்லை, காஸ்ட் தேவையில்லை, கிரைஸ்ட் மட்டும் போதும். எனக்கு ஒரு 50 ஆண்டுகளாக நான் ஊழியத்தில் இருக்கிறேன். 42 நாடுகளிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். ஒரு 10 டாக்டர் பட்டம் வாங்கி இருக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லை. ரொம்ப முக்கியம், அது தேவையில்லை. நான் நானாக இருக்கவே விரும்புகிறேன். உங்களுக்கு நான் அப்பதான் கர்த்தரா இருப்பேன். ஒரு மனுஷனை அவன் யாராவது தெரியுமா? தேவனுடைய இதயத்தை புரிந்தவனாய், தேவனுடைய ஏக்கத்தை அறிந்தவனாய், தேவ சுத்தம் செய்கிறவனாய், தேவனுக்கு ஏற்றவனாய். அதான் என்னுடைய செய்தி. தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார். அதுல அந்த இது எப்படி தெரியுமா? இந்த வசனம் ஏமாற்றமடைந்த ஒரு ஆண்டவர், ஏமாற்றமடைந்த ஒரு ஆண்டவர். உங்க சின்ன கேள்வி, உங்க வாழ்க்கை கொஞ்சம் பாருங்களேன். உங்க வாழ்க்கை குறித்து தேவன் மகிழ்ச்சி அடைவாரா, துக்கப்படுவாரா? என் வாழ்க்கையை பற்றி மகிழ்ச்சி அடைவார், துக்கப்படுவாரா? இதான் பேசினேன். கர்த்தர் தாவீது அடுத்த நாத்தானை அனுப்பினார். காலை வேளையில உங்களை இங்க அனுப்பியிருக்கிறார். நோக்கத்தோடு, குறிக்கோளோடு. புரியுது அவங்களுக்கு? சும்மா வரல நாத்தான் அவர் வீட்டுக்கு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஐயா நீங்க ஐயா கூப்பிட்டு வந்தீங்களோ எப்படியோ, உங்களை தேவனோட நோக்கத்தோடு கொண்டு வந்துறார். சொல்லுங்க, கர்த்தர் நாத்தானை. ஹலோ, சத்தமா. நம்ம போறது வேற நோக்கத்துக்கு. மனிதனை தேடினேன், ஒருவனையும். அதுல 3 பேரு சொல்றாரு ஆண்டவர். வேகமா சொல்லி முடிக்கிற. 3 பேரு சொல்றாரு. ஒருவன் ஆசாரியன், இன்னொருவன் தீர்க்கதரிசி, இன்னொரு பிரபுக்கள். 22, 25 சீக்கிரையா. அதுல உள்ள நம்பர் 1 என்ன விஷயம் சொல்லிடுறேன். என்ன பாருங்க, 2 ஊழியம், முக்கியமான ஊழியம் பழைய ஏற்பாட்டுல. ஒண்ணு தீர்க்க தரிசன ஊழியம். சொல்லுங்க, தீர்க்கதரிசி. தம்பி நீதான் தீர்க்கதரிசி. இவர் வேலை என்னன்னா 24 மணி நேரமும் இவருடைய வேலை தேவனோடு பேசுவது, தேவன் இவரோடு பேசுவது. நாட்கள்ல நம்ம தேவனோடு பேசுகிற வாய்ப்பு நமக்கு இருக்குது. அந்நாட்களில் அப்படி இல்லை. தேவன் தீர்க்கதரிசியோடு பேசுவார், தீர்க்கதரிசி மனிதனோடு பேசுவார். தேவன் தீர்க்கதரிசியோடு பேசுவார், தீர்க்கதரிசி மனிதனோடு பேசுவார். இவர் தான் தேவனுடைய வாய். நல்லா கவனிக்கணும். இவர் ஆசாரியன். இவருடைய வேலை என்னன்னா, மனிதன் தேவனோடு பேச முடியாது. வார்த்தையை கவனிக்க வேண்டும். மனிதன் தேவனோடு பேச முடியாது. சோ மனிதன் இதையா சொல்ல வேண்டுமானால் இவருடைய சொல்லுவார். ஆசாரியர், என்னை கவனிங்கள். பாரங்களை சுமப்பார், பாவங்களை சுமப்பார். பாரங்களை சுமப்பார், பாவங்களை சுமப்பார். இவருடைய வேலை தெரியுமா? மனிதன் சொல்லுவதை கேட்டு கர்த்தருக்கு சொல்லுவார். இவர் தேவன் சொல்லுவதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுவார். இவர் மனிதனுடைய வாய், இவர் தேவனுடைய வாய். இவர் என்ன பண்ணார்? நம்பர் ஒன் 23 என்ன பண்ணார் அவர்? 25 என்ன பண்ணார் அவர்? நம்பர் 1 சத்தமா படிங்களேன். எஸ் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். எஸ். கர்ஜிக்கிற சிங்கம் இரை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். பிரிவியத்தை விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அது நடுவில் அநேகரை விதவிகளாக்குகிறார்கள். என்ன ஊழியம் பண்றாரு இவரு? என்ன ஊழியம் பண்றாரு? அட்டூழியம் பண்றாரு. என்ன பண்றாரு? 3வது வார்த்தை. இவர் யாரு? கர்ஜிக்கிற. பார்த்தா இந்த பூனையை பால் குடிக்குமா? இதான் லிட்டர் குடிக்குது. பால்வடி முகம், ஆனால் இறை கவுகிற ஜீவியம்.
என்னது இறை? இது இறைக்கவும் ஆமா, அசிங்கம் இல்ல. ஆனா இவர் யாரு? உலகத்தின் பார்வையில் இவர் தீர்க்கதரிசி, தேவனுடைய பார்வையில் இவர் அக்ரிணை. புரிஞ்சவங்க மட்டும் ஆமீன்னு சொல்லணும். உலகத்தின் பார்வையில் ஐ எம் பாஸ்டர், மேன் ஆஃப் காட். ஆனா தேவனுடைய பார்வை ரொம்ப கேவலமானவன். இதுல புரியுது? ஏன் உலகம் என்ன பாராட்டலாம், பிஷப்பு, டாக்டர், அவரு ரெவரண்ட். ஆனா தேவன் சொல்றாரு நீ என்ன பண்ற? அநேகரை மன ஆசை, பொருள் ஆசை, சரீர ஆசை, அநேகரை, கடைசி வார்த்தை என்னங்க? எத்தனை பாஸ்டர்ங்க கடன் வாங்கி ஏமாத்துறாங்க ஜனங்களை. ஹலோ, கேவலம் இல்லை இது? திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய மரணத்துக்கு பிறகு நாம் பேசப்பட வேண்டும். நம்ம சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு காலம் வாழ்றது முக்கியம் இல்லைங்க. நம்ம செத்து போயிட்டா கூட, தொற்காய் மரித்தாள், ஆனால் அவள் செய்த அங்கிகள் பேசப்பட்டது. நாம் மரிக்கலாம், நம்மை குறித்து ஜனங்கள் சொல்லணும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அவள், அதாவது நான், எனது, என் மனைவி, என் குடும்பம், என் வாழ்க்கை, லக்ஸூரியஸ் லைஃப். யாருக்கு? உன்னை சொல்லட்டுமா? இன்னைக்கு prophetic ministries are profitable ministry. இவர் போனா டீ கொடுக்கறான், திருக்கசி போனா ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கறான். இவர் போனா டீ கொடுக்கறான், அவர் போனா. ஆனா தேவன் சொல்றாரு, எனக்கு கவனிங்க, இவரை தீர்க்கதரிசி ஆக்கியது கர்த்தர். திரும்ப சொல்கிறேன், அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனுக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆனா இங்கே என்னது? அது நடுவில் அநேகரை படிச்சீங்களா? அது நடுவில் அநேகரை என்ன பண்றாரு அவரு? என்னங்க கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. அவர் தந்த வாழ்க்கை, அவர் தந்த மேன்மை. ஒரு வசனம் படிச்சு 2 சாமுவேல் 12 படிச்சீங்களே, அதை இன்னொரு முறை படிக்கிறீங்களா? என்னவெல்லாம் ஆண்டவர் நமக்காக பண்ணார். 2 சாமுவேல் 12:7 சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறேன் சொல்லுங்க. நான், 4வது வரி தம்பி போறீங்களா? 4வது வரி சொல்லுங்க. நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். கரங்களை உயர்த்தி, எங்கோ நான் வாழ்ந்தேன், என்னவா? ராஜாவாக. எப்படி இருந்தோம்? கடைத்தெருவில் இருந்தோம், பிளாட்ஃபார்மா இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் ராஜா வச்சிருக்கிறார். ஒண்ணு சொல்லிட்டோம் ஐயா, நம்ம ஊழியத்துக்கு வரலன்னா பெட்டி கடை நடத்த கூட லாய்க்கு இல்லாதவங்க. சொல்லுங்க, எனக்கு ஒரு தகுதி தந்தார், ஆளுமை தந்தார், அந்தஸ்து தந்தார், மேன்மை தந்தார், உயர்வு தந்தார், எல்லாம் தந்தார். சொல்லுங்க, என்ன அவர்? இரண்டாவது சவுலின் கைக்கு, சொல்லுங்க, சாத்தாரின் கைக்கு வியாதி, வறுமை, கடன், பிரச்சனை. ஐயா யோசித்து பாருங்க, கடன்காரனுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுத்துட்டோம். சொல்லுங்க, எனக்கு வீட்டு சொல்லுங்க, வீட்டை தந்தார், ஊழியம் தந்தார், மனைவி தந்தார், பிள்ளைகளை தந்தார், ஒரு 10 விசுவாசங்களை கொடுத்தார். நம்ம சொல்ல மாட்டீங்களா? என் மடியில பிள்ளைகளை தந்தார். இருக்குதா? அதுல சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. உனக்கு கை அளித்தேன். எல்லாம் கை நட்டி சொல்லுங்க, கை அளித்தேன். ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா ஜாதி பார்த்தாரா? வம்சம் பார்த்தாரா? அறிவு பார்த்தாரா? அனுபவம் பார்த்தாரா? அண்ணாச்சின்னு பார்த்தாரா? ஒண்ணுமே பார்க்கல. சொல்லுங்க, கை அளித்தேன். That means I totally committed to you. சொல்ல, கை அளித்தார். அது சொல்றாரு, இது போதாதிருந்தால் இன்னும் நம்ம பாஸ்டுங்க வாங்கி தந்த பொய்யா வருதியா? பொய்யில பிறந்து பொய்யில வளர்ந்த புலவர் பெருமான் 10 பேர் வரான். எத்தனை பேர்? 100 பேர் வரன்றான். கேட்டா விசுவாசத்தை தூர தேசத்துல சொல்றானா? வாயை திறந்தா பொய். பாக்குறீங்களா? இல்லையா? ஏன்னா பாஸ்டங்களோட 50 வருஷம் வாழன, ஒரே பொய். எங்கிருந்து வர? சும்மாதான் வந்தேன். புரியவே இல்லை. எங்க போற? சும்மா போறேன். இது வேண்டி போதாதிருந்தால் என்ன சொல்லுங்க? சொன்ன உண்மை உள்ளவர்ல செய்வாரா? செய்வாரா தம்பி? செய்வாரா?
நீ ஏன் சில்லற காரியத்தில் ஈடுபடுற சொல்றாரு. இது உனக்கு போதாது என்றால் கரங்களை தட்டி அவன் நன்றி சொல்லலாமா? இது போதலன்னு தெரிஞ்சா தேடி தருவாராயா? நம்புறீங்களா? மலிவாயிருந்தீங்களே. இலவசம் ஆனால் மலிவானவன் அல்ல. புரியுது உங்களுக்கு? பொய் பேசுறது, பித்தலாட்டம் பேசுறது, நான் அங்க ஊழியம் பண்றேன், இங்க ஊழியம் பண்றேன், எனக்கு அங்க 10 சபை, இங்க 20 சபை, அங்க போனா 10 ஆத்மா கூட இல்லை. இது போதாது இருந்தால் பயத்தோட சொல்லுங்க. தேவ ஊழியத்தை தேவ சித்தப்படி செய்தால் தேடி வந்து தருவார். நம்ம நினைக்கிறார். அவர் யாருங்க? அவரு என்ன பண்றாரு? இப்போ ஊழியம் பண்ணல, என்ன பண்றாரு? அடுத்து இன்னொருத்தர் இருக்கிறார். இவரு சூப்பர் பாஸ்டர், அவர் ஆசாரியர். இவர் சொல்லுங்க ஆசாரியர். அவர் வேலை என்ன தெரியுமா? ஜனங்களுக்காக பரிதபிப்பது, ஜனங்களுக்காய் மன்றாடுவது, ஜனங்களுக்காய் போராடுவது, ஜனங்களுடைய பாவங்களை தன் பாவங்களை போல ஏற்றுக்கொள்வது. சொல்லுங்க, பாரங்களை சுமக்கிறவர், பாவத்தை சுமக்கிறவர். சொல்லுங்க, தேவன் இவரை நம்பி இருக்கிறார். தேவன் யாரை நம்பி இருக்கிறாரு? மனிதன் யாரை நம்பி இருக்கிறான்? இவரை. இப்ப இவர் என்ன பண்ண தெரியுமா? மனுஷனுக்கு அல்வா கொடுக்கிறார். 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. ஆசாரியர்கள் என்னங்க? இவர் பேர் என்னது? அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். இவர் யாரு? என்ன பேரு? இப்போ பாருங்க, ஜனங்கள்லாம் யார நம்புறாங்க? இவர் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பார் நம்புறாங்க. ஆனா இவரு டுபா போறாங்க. கடினமான வார்த்தை, மன்னிக்கணும். சரி, இவர் என்ன பாஸ்டர்? இவரு எது தெரியல, எது நீதி எது அநீதின்னு தெரியல, எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் இல்லைன்னு தெரியல. பரிசுத்தம் உள்ளதற்கும் இல்லாததுக்கு என்ன தெரியல அவருக்கு. ஆனா இவருக்கு பேர் என்ன? பெத்த பாஸ்டர், பெரிய பாஸ்டர். இவரு இவருடைய கியூல நிக்கிறான் ஜனங்க. ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க ஜனங்க சொல்லுங்க, நீங்க அடுத்தவங்களுக்கு ஜெபிக்கணும், அடுத்தவங்க உங்களுக்கு ஜெபிக்கிற அளவுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. விசுவாசி சொல்லுங்க, உங்க விசுவாசிங்க அடுத்தவங்க ஜெபிக்கிற மனுஷனா மாறணும், அடுத்தவங்க போய் தலையை கொடுக்கிற மனுஷனா மாறக்கூடாது. அவரோட வளர்ச்சி என்னவென்றா இன்னும் புரியலன்னு அர்த்தம். அவன் சொல்ல மாட்டீங்களா? என்ன பண்றாரு? அடுத்து என்ன பண்றாரா? அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை. இவருக்கு என்ன தெரியல? இவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஏதோ பாஸ்ட் ஆயிட்டாரு. ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவே நான் கனவினம் பண்ணேன். இவரால் ஏமாற்றப்பட்டார், இவராலும் ஏமாற்றப்பட்டார். இவரால் தீர்க்கதரிசி என்ன பண்ணப்பட்டார்? அவருடைய நடுவிலே நான் கனயினம் பண்ணப்படுகிறேன். ஆசாரி என்ன பண்ணிட்டாரு? அவரும் ஏமாத்திட்டாரு, இவரும் ஏமாத்திட்டாரு. அதோ தேவன் நம்ம 2 பேர். ஒண்ணு தீர்க்கதரிசி, அவர் என்ன பண்றாரு? ஒழுங்கில்லை. சரி, இவரை நம்பலான்னா இவன் ஏமாத்துறாரு. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார், ரொம்ப ஆவிக்குரியவர். பைபிளை பிரிச்சு பார்க்க மாட்டாங்க இவங்க எல்லாம். புரியவே இல்லை. இந்த ஊழியக்கார் கூட்டத்துல பாத்தீங்கன்னா கால் மேல காலை போட்டு கால் அடினே இருப்பாரு. இவரு இன்னுமே புரியல. நான் சொல்லட்டுமா? நீங்க என்ன இப்ப இன்னைக்கு என்ன பண்றீங்களோ நாளைக்கு உங்களுக்கும் திருச்சபையில செய்யப்படும். இன்னைக்கு நீங்க எப்படி இங்க இண்டிபெண்டா இருக்கிறீங்களோ இதே மாதிரி நாளைக்கு விசுவாசி இருப்பான். அப்ப நீங்க 110 டிகிரிக்கு பிபி ஏறிடும். நாம என்ன பண்றோமோ அதான் நமக்கு திரும்பி செய்யப்படும். ஒவ்வொரு செயலும் ஒரு விதை. அப்படி சொல்ல மாட்டீங்களா? கூட்டத்துக்கு போனீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க, அல்லடியா சொல்லுங்க, வசனத்தை பாருங்க, கொஞ்சம் எழுதுங்க. அப்படியே சில மாதிரி உட்கார்ந்து அர்த்தம். இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து நீங்க 2 பேரும் போயிடுங்க. ஆமா, இவர் வந்து யாரு? இவர் யாரு? பிரபு. இவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஹைலி, அதாவது பணத்துல பிரபு, அபிஷேகத்துல பிரபு, ஆவியில பிரபு, ரொம்ப பெரிய ஆளு, பெத்த பாஸ்டர். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? கவனிங்க, இந்த நிலைக்கு அவர் கொண்டு வந்தவர் கர்த்தர். சோ இந்த நிலைக்கு அதை கொண்டு வந்தவர் சத்தமா சொல்லுங்கய்யா. ஐயா, இன்னைக்கு நம்ம இந்த நிலைக்கு இருக்கிறோம், என்ன காரணம்? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? புரியுது உங்களுக்கு? நமக்குன்னு ஒரு அந்தஸ்து மதிப்பு இருக்குதுன்னா அதனாலதான். ஆனா இப்ப என்ன பண்றது தெரியுமா? இவர் என்ன பண்றாரு? இவருக்கு தேவையா இது? இவர் யார்? இவரே யாருதான். ஆனா இவர் என்ன பண்றாரு? இன்னும் இவரே என்ன பண்றாரு? தாரும் தாரும்
தாரும். வசதியா இருக்காருல்ல இவரு, வாங்கினே இருக்கிறார். புரிய மாட்டேங்குது இல்ல ஐயா. நமக்கு வாங்கும் ஊழியமும் உண்டு, கொடுக்கும் ஊழியமும் உண்டு. ஒரு சின்ன கேள்வி, ஒரு ஸ்தாபனத்தை இருந்தீங்கன்னா நீங்க தசம பாகம் கொடுக்கலன்னா நீங்க ஒரு ஊழியக்காரனுக்கு தகுதி இல்லாதவர்கள். தசம பாகம் வாங்குற அவனும் தசமா கொடுத்தான். உங்களுக்கு மில்கி செய்து இன்னைக்கு தசம பாகம் வாங்குறோம், ஆனா நம்ம யாருமே கொடுக்கறதே இல்லை. இவர் யாரு? இறை கவுகிற. இவருக்கு தேவையா இது? இவருக்கு தேவை. இவருக்கு பேரு என்ன? இவருக்கு என்ன பேரு இவருக்கு? என்ன தம்பி? மகாபிரபு. இது மேல ஆசை, இன்னும் இது மேல ஆசை அவருக்கு. தேவையா அவருக்கு? இவருக்கு தேவையான்னு கேட்டேன். இவர் யாருதான்? ஆனா இன்னும் ஒண்ணு வேணும். ஆமீன் சொல்லுங்க எல்லாரும். அவரும் ஏமாற்றினார், இவரும் ஏமாற்றினார். இவருக்கு வசதி தந்தார், வாழ்வு தந்தார், மேன்மை தந்தார். இன்னும் ஆவிக்குரிய காரியங்கள் நாட்டம் இல்ல, இன்னும் எழுதான் நாட்டம். நிறைய பாஸ்டர் பாருங்களேன், அநியாயம் இல்ல. 8-4 காணி எடுக்கிறீங்க பாஸ்டர்லாம். இதை விட பெரிய கொடுமை, வீட்டுக்கு கூட காணி கிடைக்காது பாஸ்டர். ஒரு சொல்றாரு, நான் வீட்டுக்கு விசிட்டிங் வந்தா பெட்ரோல் காசு கொடுக்கணும்ன்றாரு அவரு. சத்தமா சுந்தரையா சொன்னாரு ஒரு நாள், ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த பொருளை எங்க வாங்கணும்னு கேட்காதீங்க, அதுவே உங்க ஆவிக்குரிய முதிர்ச்சியை குறைத்து விடும். இந்த பொருளை எங்க வாங்குனீங்க, இது என்ன விடம் கேட்காதீங்க, அதுவே உங்க ஆவிக்குரிய முதிர்ச்சியை கெடுத்துரும். நல்லா இருக்குது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எடுத்துங்க பாஸ்டர், இது பகல் கொள்ள. 50 வருஷம் பாஸ்டர் இருக்கையா, ஒவ்வொரு முறை நான் காசு வாங்கும் போது என் கண்களில கண்ணீர் வரும். அவன் கையை பாருங்க, காய் காய்ச்சி இருக்குதுல்ல. அந்த பெண்கள் வீட்டு பாத்திரம் தொலைக்கி 10 பாத்திரம் தொலைக்கி கொடுக்குறாங்க. இவன் டெய்லி 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுற. அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. கணத்தரணும் சொல்லப்படும் ஐயா, சொல்லப்படும். திரும்ப திரும்ப சொல்றேன், திரும்ப திரும்ப. வாழற காலங்கள் கொஞ்சமா இருக்கலாம், ஆனா வாழ போகிற காலங்கள் ரொம்ப அதிகம். சொல்லுங்க. வாழ்கிற காலங்கள் கொஞ்சம். ஒரு மனுஷன் முடிக்கிறேன், ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் கண்டுபிடிச்சார். அவன் தான் நெகேமியா. 1ஆம் அதிகாரம் 1 வசனம். The man that God found. உன்னுடைய செய்தி அதுதான். தேவன் தேடி கண்டுபிடித்த ஒரு மனிதன். நெகேமியா 1:1. சீக்கிரமாக. எஸ். 20ஆம் வருஷத்திலே என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேறு சில மனுஷரையும் யூதாவிலிருந்து வந்தார்கள். ஒரு நிமிஷம், சில நேரங்கள்ல டைம் ஆயிடுச்சு. இன்னும் அரண்மனையில் இருந்தேன். சொல்லுங்க எல்லாரும். என் வார்த்தை கவனிங்கள். A life of prosperity, a life of position, a life of possession, a life of peace. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு இந்த வாழ்க்கை அமைந்திருந்தால் இன்னைக்கு நீங்க வருவீங்களா? புரியவே இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு அமைந்திருந்தால் இன்னைக்கு நீங்க வருவீங்களான்னு கேட்டீங்க. ஐயா கேட்டேன், இப்போ அரண்மனை வாழ்க்கையில் இருந்திருந்தால் நீங்க அவனுடைய ஊழியக்காரன் வந்திருப்பீங்களான்னு கேட்டேன். அரண்மனை இருந்தா ஜப வாழ்க்கை வருமா? சூப்பர், ரைட். நீங்களே போட்டுங்க. அப்புறம் சொல்லுங்க. அரண்மனை வாழ்க்கை சொல்லுங்க, வாய் திறந்து. ஜபம் வருமா? ஐயா, நீங்களே இந்த நிலை இருந்திருந்தீங்கன்னா இந்த ஊழியத்தை செய்வீங்களா இன்னைக்கு நீங்க? ஆமென். ஒரு மனிதனை தேடுகிறார், அதையும் தருகிறார், இதையும் தேடுகிறார். இதையும் தருகிறார். என் மாட்டில் என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன பிரதர், பூச்சி விட நேரம் இல்லை பாஸ்டர். பூச்சி விடவே அற்பனுக்கு வாழ்வு வந்தா அரண்மனையின் வாழ்க்கை. சத்தம் சொல்லுங்க. அமைதியான வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க. சிறப்பான வாழ்க்கை. தேங்க்யூ பிரதர். அமைதியான வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை. அத்தனை இருந்தும் ஒரு பாரமுள்ள வாழ்க்கை. நம்ம சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கண்கள் அப்படி சொல்லுங்க. தேவனே, நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நான் நானாவே இருப்பேன். ஐயாப்பா சொல்லுங்க. நான் எவ்வளவு உயரத்துக்கு போனா கூட நீங்க கூப்பிட்டா நாங்க வருவையா? சொல்லுங்க. உங்களோட பெரிய ஆளானா கூட நாங்க வருவோம்.
அரண்மனை வாழ்க்கை எப்படிதான் ஐயா? புரியுதா உங்களுக்கு? இப்ப கொஞ்சம் பேர் வந்து தான் இருக்கிற இடத்த சொல்றது கூட விரும்பல. தம்பி கைட்ட போட்டுட்ட, தம்பி ஒரு ரைட். எங்க இருக்கிறீங்க? நான் ஓஎம்ஆர்ல இருக்கிறேன், அண்ணா நகர்ல இருக்கிறேன். என்னங்க இருக்குது வந்து ஸ்லம் கிளீன்ஸ் போர்டு, வேசர்பாடி. ஆனா சொல்றதெல்லாம் அதுல என்ன பெருமை? நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதுதான் ஆசீர்வாதம். சொல்லட்டுமா? நீங்க இருக்கிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாத்திருவார். வனாந்திரம் வயல்வெளி, அவாந்திர வெளி ஆறுகள். இடம் மாறுதா இல்ல ஆள் மாத்துறாரா? புரியுதா உங்களுக்கு? வனாந்திரம் அது வேற, இது வேறையா? புரியுதா? வனாந்திரம், அவாந்திர வெளி ஆறுகள், வெட்டாந்தரை நீரூற்று. அது எப்படிங்க பாருங்க? இடம் ஆண்டவர், அதாவது நீங்க இருந்தீங்கன்னா இடமே மாறிடும். அமைதியான வாழ்க்கை. ஆனா இந்த அமைதியான வாழ்க்கையில தேவனுடைய தரிசனம் வரும்போது அதாவது அது பாரமான வாழ்க்கையா மாறிடும். கேள்வி ஐயா, உங்களுக்கு தேவையே இல்லையா? பரிபூர்ணமா இருக்குது, ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் வருமான்னு கேட்டேன். என்னங்க இதுக்கு நேரம் இல்லை, அவ்வளவு பெரிய அம்பானி. தேவைகள் ஆகிரும், தேவைகளை விட என் தேவன் தான் பெரியவர். நம்ம சொல்ல மாட்டீங்களா? தேவைகள் நிறைய இருக்கட்டும். இப்ப பாருங்க, எனக்கு ஒரு 80 சபை இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. நிறைய நாளைக்கு நிறைய 2 ஆறா நடத்தணும். நான் இருக்கிறதே கொஞ்ச நாள் தான் சென்னையில. திரும்ப அடுத்த வாரம் நான் கொரியா போயிடுவேன். இப்போ எனக்கு நிறைய பொறுப்புகள், நிறைய விசிட்டிங்களா இருக்குது. ஐயா சொன்ன ஒரே வார்த்தை தான், அவருடைய வயசு, அவருடைய அபிஷேகம் அவருக்காக. அப்படின்னு சொல்றீங்களா? தெரியல, சொல்லுங்க சொல்லுங்க. அரண்மனை வாழ்க்கை, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. தேவையில்லை. வைத்தியகாரமா இருக்குது இல்ல? அடுத்த ஒரு வார்த்தை அது போட்டிருக்குது, 2ஆம் வசனத்துடைய 3வது வரி. வசனம் மட்டும் போடுங்களேன், கவனிங்க. ஹலோ, என்னை குறித்த, அதாவது நல்லா கவனிங்க. ஐயா சொன்னார், அழகா சொன்னாரு. அதாவது ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னா நம்ம எதை பத்தியும் கவலைப்படுறது இல்லை. எதை பத்தியும்? ஊழியத்தை பத்தி, ஜனங்களை பற்றி, ஆத்துமாக்களை பற்றி எதுவுமே தேவையில்லை. எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஐயா ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். அன்னைக்கு இருந்த பாரம், அன்னைக்கு இருந்த பக்தி, அன்னைக்கு இருந்த தாகம், அன்னைக்கு இருந்த வேகம் இன்னைக்கு இல்ல. வசதிகள் வலைகளாய் மாறிவிட்டது. லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டீங்க, பெருமையெல்லாம் வந்துட்டாங்க, சம்பளம் வருது, பென்ஷன் வருது, இங்க வேற அடிக்கடி ஏதோ ஒண்ணு வருது. புரியவே இல்லை. எனக்கேன் இனி கவலை, என் இயேசுவோடு இருப்பதற்கு. ஆனா இவருக்கு கவனிங்க, இவருக்கு என்ன பாரம்? என்ன, யாரை பற்றிய பாரம்? 4வது வரி, 4வது வரி. யாரை பற்றி? யாரை பற்றி? இருப்பது எங்கே? அரண்மனை. ஆனா பாரப்படுவது சிறையில் இருக்கிற மனிதர்களை, 140 கோடி மக்களை குறித்த ஒரு பாரம். கரைகளை உயர்த்துவோமா? ஏதோ நம்ம வண்டி ஓடுது. என்ன பிரதர்? உங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.